நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செடிக்கு தண்ணி விடுற மெத்தட். செடிக்கு நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா செடியோட வேர் பகுதியில் வந்துட்டு ஒரே டைமில் எல்லா தண்ணியுமே ஃபுல்லாக விட்டுருவாங்க. ஆனால் நம்ம அப்படி விடக்கூடாது. ஒரு டைம் வந்து செடி தண்ணி விடுறோம் அப்படின்னா அது ஃபுல்லாக நம்பும். அதாவது எவ்வளோ தூரம் நம்ம கரை கட்டியிருக்கோமோ அவ்வளோ தூரம் நம்பும். அது நம்பிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து அடுத்த செடிக்கு போட்டுடணும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம விட்டு தண்ணி நிறையா இருக்குது, ஒரே டைம்லேயே நிறையா தண்ணி விட்டோம்னா செடினால் அந்த தண்ணி வந்து அந்த வேறு பகுதிக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட தண்ணி பூரா குடிச்சிருச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, தண்ணி பூரா குடிச்சிருச்சு. இது ஃபுல்லாக குடிக்கிற வரைக்கும் நம்ம அந்த செடிக்கு வந்து நம்ம ஃபுல்லாக இங்கே தண்ணி விட்டுருக்கோம் கொய்யா மரத்துக்கு. இப்போ இது ஃபுல்லாக ஓரளவுக்கு தண்ணி குடிச்சிருச்சா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் எடுத்து இந்த செடிக்கு ஃபில் ஆகிற அளவுக்கு விடணும். இந்த மாதிரி 3 வாட்டி விட்டோம்னா இது சம்மர் சீசன்னால செடி வந்து வாடாமல் ஈரம் ரொம்ப நேரம் வந்து தாங்கும், ரொம்ப நாள் தாங்கும் தண்ணி விடுறதுக்கு நம்ம லேட் ஆனாலுமே. ரெயின் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா செடிக்கு மேலே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுறது. என்ன தான் வேருக்கு நம்ம தண்ணி விட்டாலும் செடிக்கு மேலே மழை பெய்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணோம்னா டக்குன்னு வந்து அந்த இலையை வந்து ஒரு க்ரீனிஷாக மாறும். அது வந்துட்டு மழை பெய்கிற மட்டும்தான் அந்த மாதிரி ஆகும். நம்ம ஆர்டிஃபிஷியலாகவும் அது உருவாக்கலாம். இது எதுக்குன்னா வந்து செடி வந்து பூ பூக்கிற தன்மை இது எல்லாமே அதிகமாகும். காய் செடினா காய் காய்க்கிற தன்மை வந்து அதிகமாகும். அதுக்கு வந்து இப்படி விடணும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பாருங்கள், நல்லா க்ரீனிஷாக தெரியும் ஃபுல்லாக. ஏன்னா ஃபஸ்ட்டே இதுக்கு வந்து இந்த மாதிரி விட்டுருக்கு தண்ணி நம்ம.